சரியா நான் குழந்தைய தூக்குறேன்னு சொல்லிட்டு தூங்குவாங்க. அப்போ குழந்தை உச்சா போயிடும். அதை பார்த்துட்டு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அருவருப்படுவாங்க. இது எல்லாத்தையுமே சேதுபதி பார்ப்பாங்க. உடனே ஐஸ்வர்யா இல்லை எனக்கு இது ஃபஸ்ட் டைமா அதனால் நான் அப்படி ஆயிட்டமாம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி இந்த குழந்தைய தூக்குறதெல்லாம் ஓகே தான், ஆனால் உன் வாழ்க்கை உன் கையில் தான் இருக்குது, நீ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, உன் மனசுக்கு எதுவும் சரின்னு படுதோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சனிக்கிழமை நேரம் குழந்தைய மாற்றிக்கிறதுக்காக போவாங்க. அங்கே பஞ்சாயத்தில் இருந்த பெரிய ஆளுங்களும் இருப்பாங்க. அப்போ நாங்கள் பையனுக்கு அழகன் பேர் வச்சுருக்கோம், அதை சொல்லியே கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சேதுபதியோட சின்னம்மா சொல்லுவாங்க. ஒன்று தமிழ்ச்சொலி அப்பாவும் நாங்களும் பேர் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லுவாங்க. சேதுபதி நீங்கள் என்ன பேர் வச்சுருந்தாலும் நாங்கள் அதை மாற்றிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அதுக்கு பாட்டி நான் உங்கள் அம்மா பேர் மீனாட்சி தான் வச்சுருக்கேன், உங்கள் மீனாட்சி தானே உங்கள் அம்மா பேர், இப்போ எப்படி மாற்றுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சேதுபதி ரொம்பவே எமோஷனல் ஆகிடுவார். அவங்க அம்மா கனவுல சொன்னது நானே உன்னை குழந்தையா பறப்பேன் அப்படின்னு சொன்னது எல்லாம் யோசிச்சு அந்த குழந்தைய வாங்கி ரொம்பவே கொஞ்சுவாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் சொல்லுங்க என் பையன் என்கிட்டயே வந்துட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இதோட இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.